பண்ணிட்டு இருக்கோம். என்டிஏல வாய்ப்பே இல்லை. 5 பேர் 6 பேர் எழுதுனான், அதில் ஒருத்தர் செலக்ட். ஐசு திருப்பதி. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, யூ கேன் அப்லோட் டீட்டெயில் அப்படின்னா. அப்போ அந்த 10th +2 மார்க்ஸில் மொபைலில் அப்ளை பண்ணிட்டான். மொபைலில் அப்ளை பண்ணது ஓகே, அது நேரத்துக்கு என்ன மொபைல் இருந்தில்ல மாறி போச்சு, ரிஜெக்டு. அப்படியே நான் 11 என்னை கூப்பிட்டு என் ஃப்ரெண்டு, அவன் பையனுக்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன், ஆர்ஐடி ஸ்டூடெண்ட் இது மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னு கான்கால் போட்டு எல்லாம் கேட்டால் எனக்கு கஷ்டமாக போச்சு. அது கவர் வச்சு ஒரு செகண்ட் அதெல்லாம் கவனித்து நீங்களும் மாணவர்களோடு இருக்கிறப்ப பெற்றோர்கள் இருக்கிற தயவுசெய்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்ன பண்ணிக்க எல்லாம் நினைக்கிறேன் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வைப்ரண்ட்டாக இருக்கிறப்ப அந்த இடத்துல கோவப்படாத, நின்று நிதானமாக கவனி, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சரௌண்டிங்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். பட் எதுவுமே மாறல. அப்புறம் இந்த +2க்கு அப்புறம் இந்த லோன்ஸ்லாம் இருக்குது. இந்த லோன் ஓப்பனாக சொல்கிறேன், லோன்லாம் வந்து லோனு 3 விதமாக இருக்குது. கவுன்சிலிங் அப்ளை பண்ணால் லோனு, கவுன்சிலிங் அப்ளை பண்ணால் லோடு. இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது. 3வது எல்லா 60% இருந்து ஒரு சில நாம்ஸ் வச்சுருக்கான், ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கொடுக்குறான். நம்ம அது தெரியாதே என்னென்னு போய் உட்காந்துட்டு இருப்போம். 3 விதமாக பிரிப்பான். லோன் கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கி லோன் வாங்கிக்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டி போய் 60% 70% இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில பேங்க் கொடுத்துட்ருக்கான். சிவில் ஸ்கோர் இருந்தால் அதுவும் கொடுக்குறான். இந்த மாதிரி 3 விதமாக இருக்குது. இப்போ ஒரு பையன் அப்ளை பண்ணால் அந்த கோர்ஸ் கிடைக்கல, வெளியே வந்தான், திருப்பி நான் சிவில் ஸ்கோர் வச்சு நான் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா படிப்புக்கு எண்ட்லெஸ், எதுவுமே இல்லைன்னா யாரும் சொல்லவே முடியாது உலகத்தில். அவன் உங்களுக்கே தெரியும், பல ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸில் அடியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். குண்டு எப்போ மேலே போடுவோம் மேலே படிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தொழிற்கல்வி இருக்கிற 63 டிபார்ட்மெண்ட்டு அந்த கோர்ஸ் எடுக்கிறப்ப இந்த கோர்ஸ் படிக்கலாமா, எவ்வளோ கட் ஆஃப் வரும், என்ன கம்யூனிட்டியில் இருக்க, ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் இருக்குமா, இதை நான் மார்க் எடுத்துட்டா இது எப்படி கால்குலேட் பண்ணோம். யாராவது இங்கே காலேஜ் போனாலும் சரி, வேறு ஸ்டால் போனாலும் சரி, போய் சும்மா அப்படியே கிழக்கு போய் ஏன்னா இதுக்காக வந்து 1 மாதம் வேலை செஞ்சுருக்காங்க. ரிசல்ட்டுங்கிறது நெக்ஸ்ட் எங்களுக்கு, பட் இதுக்காக 1 மாதம் வேலை செஞ்சுருக்கோம். எங்கே போனாலும், கல்லூரிக்கு போனாலும் சரி, ஸ்டாலுக்கு போனாலும் சரி, ஒருத்தர் இருந்தாலும் நின்று நிதானமாக, சார் பரவாயில்ல சார், உங்கள் காலேஜ் எங்கே இருக்குது, என்ன ஃபெசிலிட்டிஸு, எங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு மனசில் நினச்சி என்ன தேவையோ கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் வந்து ஏன் எதற்கு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த தொழில் கல்வி சேரப்போ அந்த தேர்ட் இயர் வரப்போ மனசு மாறும். வேலை கிடைக்குமா, ஸ்கில்ஸ் இல்லாத எதுவுமே கிடைக்காதுங்க. ஸ்கில்ஸ் இருக்கணும். என்ன பேசிக் தான் கேட்குறோம். நான் சொன்னேன் இல்லையா, A+B ஸ்கூல் லைஃப்பில் மாற்ற முடியாது. 12வது வந்தோடனே 12th வந்தோடனே A என்னன்னா B என்னன்னா வேல்யூ கொடுக்குறோம். காலேஜ் வந்தோடனே டெக்னிக்கலாக இருந்தால் ட்ரெயின் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது, இதே பயாலஜிக்கலாக இருந்தால் பிளட்டு எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது. இதை தான் சைக்காலஜிக்கலாக நீட்டு, ஐசர் எல்லா எக்ஸாம் இருக்குது. எப்பயுமே எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் சரி, எப்போ எக்ஸாம் எழுதினாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணு தெரியுமா, புக்கு வாங்காதீங்க, சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். பாதி ஃபேர்னஸ் இல்லை அதில் பார்த்து, ஓம்ஸ்லாவா, இதெல்லாம் நமக்கு தெரியுமே, அப்போ அட்டன் பண்ணலான்னு வரும். 2வது ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுன்னு பாருங்க. ஒரு சில கொத்தி படிப்பான், இந்த காலேஜ் ஸ்கூலில் பார்த்துருக்கீங்களா, ஒரு சில பொறுமையாக படிப்பான். அதே நீ மெத்தடாலஜி ப்ரிப்ரேஷன் எப்படி வேணுமோ பண்ணிக்கோ. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் மேனேஜ்மெண்ட். நான் 1 மணி நேரம் உட்காந்து என் லைஃப் இதுதான் முடிவு பண்ணிட்டுனா யாரும் டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி அந்த அக்யூரசி இருக்கணும், ஸ்பீட் இருக்கணும். 6வது இதெல்லாம் சேர்ந்து ப்ரிப்ரேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா, செல்ஃப் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா, வி கேன் ட்ராவல். 35 மார்க் எடுக்கலாம், 50 மார்க் எடுக்கலாம், 100 மார்க். ஒரு செகண்ட் நீ முடிவு பண்ணிட்டா 45 வயசுலேயும் வேலை வாங்கலாம், 50 வயசுலேயும் வாங்கலாம், 24 வயசுலேயும் வாங்கலாம். பட் அந்த படிப்புங்கிறது கடைசி வரைக்கும் போகணும். ஸோ தொழில் கல்வி தயவுசெய்து வாய்ப்பு இருந்தால் கரெக்டாக யூஸ் பண்ணு. ஒரு சில கோர்சஸ் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஏன்னா சிவில், மெக்கானிக், எலக்ட்ரிக்கெலாம் இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து ட்ரெண்டிங் க்ளோஸ் ஆகிட்டு. பட் சிவில் மெக்கானிக்கில் அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. நானே ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர். ஏன்னா கோர் கம்பெனி பொறுத்தவரை சேலரி கம்மியாக இருக்கும், ஓப்பனாக சொல்கிறேன். பட் கடைசி வரைக்கும் நின்று விளாட்லாம். இப்போ ஐடி கம்பெனி போகிறோம், அங்கேயும் சேலரி இருக்குது. பட் அங்கே ஒரு 10 to 5 years இங்கே பொறுமையாக, ஏன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கோர் கம்பெனியில் எடுத்தோன்னே நானே ஒரு மன்னிக்கணும், நீங்களே ஒரு ஓனராக இருந்தால் எடுத்தோன்னே 20,000 கொடுத்துருவோம். அவன் தொழில் செய்யணும், இறங்கி வேலை செய்யணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் போகும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். நம்ம எடுத்தோன்னா பண்ணணும்னா ஸ்கில்ஸ் இல்லாத நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கோ. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜ் சுற்றி பாரு. ஒரு சின்ன கல்லூரி இருந்தாலும் உனக்கு பக்கத்தில் இருந்தாலும் போய் சுற்றி பார்த்து நின்று நிதானமாக முடிவு பண்ணு. என்னென்ன பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் பாரு. நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. எம்ஓ எல்லாம் இனிமேலாம் வந்து NAC NB எல்லாம் இருக்குது. இனிமேல் அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் க்ரிட்டீரியா வச்சுருக்காங்க. NAC NB அட்டானமஸ் போகிறது அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிரிட்டீரியா இருந்தால் தான் காலேஜ். அப்போ எல்லா கல்லூரியிலும் ஒரு சில கல்லூரியில் வளர்ந்துட்டு இருக்கோம், ஒரு சில கல்லூரி மேலே போயிருக்கோம். ஆனால் அந்த வளர்கிற கல்லூரியும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்.
அந்த மாதிரி பார்த்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எனக்கு என்ன ஸ்காலர்ஷிப் வரும், வேறு என்ன ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணால் எவ்வளோ 7.5 வரும், இதெல்லாம் கேளு. அதே மாதிரி இந்த 7.5 அப்ளை பண்ணுற பீப்புள் யாராக இருந்தால் தயவுசெய்து 2 கோட்டாவும் அப்ளை பண்ணலாம். இந்த இன்ஜினியரிங்கில் கவுன்சிலிங் வரும், மே 9 ஓப்பன் ஆகுது. இன்ஜினியரிங்கில் நான் எப்பயுமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வருஷம் 60 போட்டு கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக நான் போட்டுட்ருக்கேன். நான் சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஆஃபீஸ் இங்கே டால்மே போடு, ஒரு 60 பேருக்கு போடுவேன். மதுரை தியாகராஜ், சிஐடி, அண்ணாச்சி, பிஹெச்டி. என்கிட்ட வந்தால் கண்டிஷன் என் கூட ட்ராவல் பண்ணணும், நீ எங்கேயும் போகக்கூடாது. போகிற மாதிரி இப்போ போய், ஏன்னா எனக்கு எல்லாமே நண்பர்கள், ஆசிரியர்கள் சரி, பிரின்ஸிபால் எல்லாமே நண்பர்கள். அதனால் ஒரே சொல்லுவேன், என்கிட்ட வந்தால் இதுதான் ரூல்ஸு, இப்படி தான் இருக்கணும், இந்த மார்க் இது கிடைக்குமா ஓகேவான்னு டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவேன். அப்போ அதே மாதிரி அவரும் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கார். இப்போ அவர் 6 மாதமாக என்கிட்ட பேசிகிட்டே இருக்கார். அதை எப்படி அப்ளை பண்ணலாம், கவுன்சிலிங்க்கு என்ன மாதிரி. இப்போ பிராண்டடுங்கிறதோட ஸ்டாண்டர்டாக உனக்கு என்ன தேவையோ அத்தனையும் பண்ணி கொடுத்துட்டு. டவுட்லாம் வாங்க, யூனிக் அகாடமி வாங்க. ஏன் இது சொல்ல, எங்களுக்காக சொல்ல, உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, தெரியாதே உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுறது நீங்கள். பட் அதை டிஸ்கஷன் கல்வியாளர்கள் ஒரு 40-50 வருஷம் உருவாக்கக்கூடிய கல்வியை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மனிதர்களோடு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிளியராக ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த இந்த இன்ஜினியரிங் கேண்டிடேட்லாம் இருக்கா. இப்போ எக்ஸாம்ஸ் நிறையா வருது. ஒரு வேக்கன்ட் இருந்தாலும் பையனோ டிஸ்கஸ் பண்ணி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் எடுத்தோடனே எவ்வளோ சம்பளம்னு கேட்காதீங்க. ஒரு எக்ஸாம், ஏன்னா கேரளாவில் ஒரு பிஇ மெக்கானிக்கல் பையன் ஒரே ஒரு வேக்கண்ட்டு, கேரளாவில் ஒரு வேக்கண்ட்டு அப்ளை பண்ண சொன்னான். அவன் கொஞ்சம் ஆச்சா போனால் ஒன்று அப்ளை பண்ண சொன்னான். கடைசியாக அவன் போய் சொன்னான், சார் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்கண்ணா, ஆனால் ஜியோ பாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, மாற்ற முடியாது. யார் வழினா தான் 0. ஒருத்தன் வந்தனால அவன் மார்க்கை பார்த்தாங்க, ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தது, சரி ஃபஸ்ட் மார்க் இருந்தது 88%, கண்டிப்பாக செலக்ட் ஆகிட்டான். இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். வாய்ப்பு கிடைச்சா போய் உக்காந்துப்பார். ஏன்னா இழப்புகள் இல்லாத மனிதனும் கிடையாது, ஈர்ப்புகள் இல்லாத மனிதனும் கிடையாது, முயற்சிகள் இல்லாத மனிதனும் கிடையாது. ஸோ முயற்சி பண்ணு, அத்தனை வாய்ப்புகள் இருக்குது, கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற பேரண்டெல்லாம் அவனை பார்க்குறப்பயே இவன் வந்துடுவானா. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறேன், எல்லாமே அவனை சுற்றி நெகட்டிவாக கொடுக்குற மாதிரி அவன் திங்க் பண்ணுறான். யார் பாசிட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்க தான் நல்லவருங்கிறான். ஆனால் அவன் பாசிட்டிவ் எல்லோரும் தான் பேசலாம். பட் ஒருத்தர் கோபமாக பேசலாம், ஒருத்தர் சிரிச்சுட்டு பேசலாம், ஒருத்தர் ஆதங்கமாக பேசலாம். இது டிஃப்ரெண்ட் சைக்காலஜிக்கல். ஸோ அதெல்லாம் தாண்டி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக மாணவர்கள் சரி யாராக இருந்தால் ஒரு செகண்ட் முடிவு பண்ணிட்டா வாழ்க்கையில் முன்னாடி வருவாங்க. அதுக்கு இத்தனை வாய்ப்புகள் இருக்குது. நல்ல எல்லாத்தையும் கேளுங்க, நின்று நிதானமாக முடிவிடுங்க. இறப்பும் பிறப்பும் ஒரு முறை தான். சந்தோஷமாக நாம் படித்து ஒரு தொழிலோ கல்வியை 4 பேருக்கு கொடுத்துட்டு சந்தோஷமாக இருப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தொழில் கல்வி பற்றி கொஞ்சம் பேசியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் ப்ராசஸ் எதனாலும் கேளுங்க. நான் எப்பயுமே யூனிக் அகாடமி சார், எனக்கு ஆச்சரியமாக தினத்தந்தி நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் கொடுத்தாரு. நான் இவர் வரைக்கும் நான் அந்த ரோட்டில் போவேன், பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் இருக்குது. அப்போ கூட யூனிக் அகாடமி பற்றி நான் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் மேலே போய் உட்காந்தோன்னா அப்படியே ப்ரொஃபைல் தூக்கி போட்டார். இப்படியே பார்த்தேன், அப்போ நாம் பண்ணது கம்மி தானா. அவர் அந்த ப்ரொஃபைல் கொடுத்தாரு. நான் எங்கே கிடைச்சா டைம் கிடைச்சா போய் பார்த்துருவேன். அவர்கிட்ட காலைல கூப்பிட்டேன், சார் வரசான்ட்டேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொன்று விஷயங்கள் இருக்கும். ஸோ லேர்ன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பெற்றோர்கள் நான் படிக்கல இவன் படிக்கணும்னு போட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு செகண்ட் அவனை கவனிக்க வைங்க. பாசிட்டிவ் எனர்ஜி என்றைக்குமே சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நெகட்டிவாக தான் இருக்குங்களே அவன் ஃபீல் பண்ணுறான். அப்படிலாம் இல்லை. எந்த வாய்ப்புனாலும் எங்களை கேளுங்க. எக்ஸாம்ஸ் தயவுசெய்து வாய்ப்பு இருந்தால் எழுத சொல்லுங்கள். எதுனாலும் சார் மூலிமா எங்களை கூப்பிட்டு கேளுங்க. அத்தனையும் வி ஆர் ஹெல்ப் யூ. நிறைய அந்த பையன் என்ன பண்ணா தெரியுமா, ஏன் தெரியுமா ஐசரில் அப்படி பண்ணால் ஓப்பனாக சொல்கிறப்பா, யாரோ ஒருத்தர் கவுன்சிலிங் பணம் கேட்டுருவான்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டான். அதில் அவங்க உட்காந்தே சொல்லியிருக்கலாம், சார் இந்த மாதிரி எனக்கு முடியல, நீங்கள் எதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுருக்கலாம். எனக்கு கஷ்டமாக போச்சு. வேறு ஒரு பர்சன். ஸோ இருக்கிற 50 பேர் இருக்குன்னு வருத்தப்படாதீங்க. இது முயற்சி பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக நாங்கள் எப்பயுமே இருப்போம். அடுத்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இது எப்படி கொண்டு போகலாம், தமிழ் சங்கத்துக்கு கல்வி ஆலோசகம் இங்கே இருக்குது. அத்தனை பேர் காலையிலேருந்து உட்காந்துட்டு இருக்கப்ப இங்கே ஒரு 60 வயசு 2.25 வரைக்கும் சாப்பிடாத உட்காந்துட்டு எனக்கே கஷ்டமாக போச்சு, நம்மளுக்கே கஷ்டமாக இருந்தது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. இந்த முயற்சி எப்படி கொண்டு போனாலும் இந்த அகாடமிக்கும் தமிழ் சங்கத்துக்கும் எப்பயுமே கல்வி செல்வம் வீரமும் 3 இருக்கிற மாதிரி ஒரு தமிழுக்கு எப்பயுமே கொடுக்குறோம். லாங்குவேஜ் பார்த்து பயந்துறாங்க. மொழி எது கிடைச்சாலும் படிங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கம்பல் பண்ணல, நல்லா படிங்க. 4 விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. ஆனால் அந்த மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குன்னா படித்தா மட்டும்தான். சம்பாதிக்கிறது அப்புறம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் சக்ஸஸ் கிரேட் லைஃப். எனக்காக காலையிலேருந்து ஒரு 50 பேர் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விசிட் பண்ணுங்கள் காலேஜஸ்ஸு, ஸ்டாலில் கேளுங்க, எங்கே போனாலும் காலேஜ் போய் விசிட் பண்ணுறப்ப எல்லாம் கேட்டு என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போனாலும் என் முன்னாடி உட்காந்தா நோட்டு கொடுத்து தான் பண்ணுவேன். நோட்டு வச்சுக்கோ, என்னென்ன கேள்வி எழுதிட்டு உள்ளவா. கேள்வி எனக்கு 50 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குமா, ஸ்கில்ஸ் எல்லாம் எழுதி காட்டுவேன். ஏன் டிஸ்கஷன் தான், அம்மா வா குடிக்கும் வா போகணும். ஸோ தேங்க்யூ டாக்டர் சார் ப்ளஸ் இவருக்கும் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அத்தனை உதவிகளும் கொடுப்பேன். இங்கே இருக்கிற சார்ஸ் அத்தனை பேருக்கும், ஸ்டால்ஸ் இருக்க பாதி பேரே ஃபேஸ் ரீடிங் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக இது நான் முன்னாடி சொன்ன மூச்சு விடுவது மனிதனில் முயற்சி செய்வேன்.